எழுந்து வந்துந்து சந்தனம் குலைத்தலை திருத்தெறிந்த குங்கும குழம்பினொடு குலைத்தலை திறத்தெழுந்த குங்கும குழம்பினொடு அலைத்தொழுகு காவிரி அரங்கம்மேய அண்ணலே. காவிரிக்கரையில் திருக்குடந்தையில் பள்ளி கொண்ட ஆறாமுதனை பாடுகையில் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ இலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பிறந்த காவிரி குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனி என்ற பாடல் சிறப்பாக அமைந்த பாடல். பின்னர் ஒரு பாடலிலே பொன்னிசூழ் அரங்கமேய பூவ வண்ணனே என்று பாடுகின்றார். விப்ர நாராயணர் என்றும் தொண்டரடிப்படி ஆழ்வார் என்றும் பெயர் பெற்ற திருமண்டங்குடியிலே தோன்றிய இவ்வாழ்வார் திருவரங்கத்தமுதன் மேல் ஆறாத காதலும் பக்தியும் கொண்டு பாடியருளில் திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் அழகு தமிழ் கவிகள். திருமாலை 20வது பாசுரத்தில் பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. இந்த பாடலில் காவிரியின் கவினழகை கண்டு காவிரிக்கரையில் கிடந்த கோலத்தில் அரங்கநாதனை தொழுது எழுந்து சுவைத்தவின் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமான குருளானே அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமான குருளானே என்பதில் அவருக்கு காவிரி கங்கையினும் புனிதமாக தோன்றியதில் வியப்பே இல்லை. 23, 24வது பாடலில் திருமாலையில் காவிரியும் காவிரிக்கரையில் கடந்த கோலத்து திருவரங்கத்து அமுதனையும் பாடுகின்றார். கங்கையர் புனிதமாய காவிரி நடுவு வட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கந்தொன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையன் ஏழையேனே. மற்றொரு பாடலில் வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கந்தொன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கமல நுண்முகமும் கண்டு என்று பாடுகின்றார். ஆழ்வார்களில் தலையாய ஆழ்வார்கள் முதல் மூவர் என்றால் மிகையாகாது. பொய்கையாரின் முதல் திருவந்தாதியில் பிடிசேர் களிலளித்த பேராளா உந்தன் அடிசேர்ந்த அருள் பெற்றாள் என்று பொடிசேர் அனர்கங்கை ஏற்றான் அவிர் சடைமேல் பாய்ந்த புனர்கங்கை என்னும் பேர்பொன் என்கின்றார். பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியில் திருமாலிரும் சோலைமலையை பாடுகின்ற பொழுது வேயிரும் சாரல் வேலிரு ஞாலம் சூழ் மாயிரும் சோலைமலை என்று குறிப்பிடுகின்றார். பெய்யாழ்வார் தன்னுடைய 3ஆம் திருவந்தாதியில் வேங்கடத்தில் ஓடுகின்ற அருவிகளை பாடுகின்றார். விண்ணொடுங்க கோடுயரும் விங்கருதி வெங்கடத்தான் மண்ணடுங்க தானளந்த மண் வாழும் வகையறிந்தேன் மைபோல் நெடுவரையாய் தாழும் அருவி போல் தார்கிடப்ப. 62வது பாசுரத்தில் விரிதிரநீர் வெங்கடத்தையும் வெங்கட நதியினையும் பாடுகையில் தென்குடந்தையும் தேனார் திருவரங்கத்தையும் தென்கோட்டையும் பாடி முடிக்கின்றார். ஆழ்வார்களிலே குருகூர் சடகோமன் என்றும் மகிழ்மாலை நன்மாறன் என்றும் நன்னைத்தன் குருகூர் நம்பி என்றும் சடகோபன் என்றும் நால்வேதத்தினை தமிழ்படுத்தி திவ்ய பிரபந்தத்திலே திருவாய்மொழி என்னும் 1002 பாடல்கள் பாடிய ஆழ்வாரை நம்மாழ்வார் என்று சீரிய உருவுடன் கொண்டாடுகின்றோம். அவர் திருவாய்மொழி ஒரு ஞானக்கடல். திருமாலிரும் சோலைமலையை பாடுகின்ற 2ஆம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழியில் மறுவில் மண் சொன்னி சூழ் மாலிரும் சோலை என்று சொல்லி அங்குள்ள அருவிகளை பாடுகின்றார். திருமாலிரும் சோலை அழகரை கண்டவுடன் 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில் தொழிலருவி திருவேங்கடம் என்றும் தென்னிரை சுனை நீர் திருவேங்கடம் என்றும் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலையை பாடி மகிழ்ந்துள்ளார். தாமிரபரணி நதி புண்ணிய நதிகளிலே ஒன்று. அந்த கரையிலே திருக்குருகூர் ஆதிப்பிரான் நிற்கின்றார். அங்கே நான் நான்முகனை படைத்து நான்முகன் தன்னோடு தோன்றிய இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை படைத்தான் என்றும் 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியில் திருக்குருகூர் பொலிந்து நின்ற ஆதிப்பிரானை பாடுகின்றார். திருக்குழந்தை 6ஆமுதனை 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியில் 6ஆமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீரா இளைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார்கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்கின்றார். 6ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியிலே தென்பிரை புனல் சூழ் திருவெண்ணகர் நன்னகரே என்று திருவெண்ணகர் ஒப்பிலியப்பனை போற்றுகின்றார். தொலைவெள்ளி மங்கலம் பற்றி பாடுகையில் 6ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழியில் நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னல் ஓங்கு செந்தாமரை வாய்க்கும் தன் பொருநல் வட கரை வன் தொலைவெள்ளி மங்கலம் என்கின்றார். நம்மாழ்வார் தாமிரபரணி என்னும் பொருணநேரிக்கரையில் திருப்புலிங்குடியில் கடந்த கோலத்தில்
காசினவேந்தனை பாடும் பொழுது தொண்டர் கருளி செய்து உன் தாமரை கண்களால் நோக்குவாய் என்கின்றார். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தான் திருவருளும் நின் கோயில் சீத்து பல்வடிகால் குடிகொடி வழி வந்து ஆட்சியும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தெந்திரை புருநல் தன்புனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே என்கின்றார். இதே பத்தில் இன்னொரு பாசுரத்தில் மூன்று திருப்பதிகளை ஒன்றாக ஒரே பாசுரத்தில் பாடுகின்றார். திருப்புளிங்குடியில் கிடந்த கோலம் காசினவேந்தனுக்கு, திருவரங்குணமங்கையில் விஜயாசர பெருமானுக்கு இருந்த கோலம், திருவகிந்தொட்டில் திருவைகுண்டநாதன் கள்ளப்பிரான் என்ற திருக்கோலம் இவரை காணவாரீர் என்கின்றார். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று பளிங்கு நீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்பனி காணவாராயே உலகமுண்ட வெறுவாயா என்று கூப்பிட்டு பாடும் 10 பாடல்களில் தென்னலருவி மணிமுன் புத்துளைக்கும் திருவேங்கடத்தானே என்று பாடுகின்றார். 7ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழியில் தென் திருப்பேர் என்று வழங்கும் திருப்பேரையிலை பாடும் பொழுது தாமிரவரணிக்கணியில் கோலச்சென்னல் கவரி வீசும் கூடுபுனல் திருப்பேரையில் மகர நடுங்குழைக்காதரை பாடி பரவசமாக்கின்றார். 8ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழியில் திருச்செங்கன்றூர் திருச்சிற்றாற்றங்கரைப்பால் நின்ற எம்பெருமான் இமைவரப்பனை சரணடைவது தவிர வேறு எனக்கொன்றும் வேண்டேன் என்கிறார். எங்கள் செல் சார்பு யாமுடைய அமுதம் இமையவரப்பன் என்னப்பன் பொங்கு மூவுலகம் படைத்தொழித்தழிக்கும் பொருந்து மூவொருவன் எம்மருவன் செங்கயல்களும் தேம் பனை பொடி சூழ் திருச்செங்கன்னூர் திருச்சிற்றார் அங்கு அமர்கின்ற ஆதியானல்லால் யாவர் மற்றன்னமர் துணையே யமுனதியை நேரே பாடாது யமுனைக்கரையிலே வடமுதிரியில் பிறந்தவன் கண்ணன், அந்த கண்ணன் இல்லா இல்லை கண்டீர் என்று 9ஆம் திருவாய்மொழியிலே பாடியிருக்கின்றார். வண்டு பாடும் பொழில் சூழ் மற்றும் செய்யில் வாழை கொடும் திருக்கண்ணபுரத்தையனை பொன்னியின் கரையிலே கண்டு மாலை நெண்ணித் தொழுவினோ என்கின்றார். 10ஆம் 8ஆம் திருவாய்மொழியில் திருமாலிரும் சோலைமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், அந்த திருமால் சென்று சேர்விடும் குருமாமணி இந்து புனல் பொன்னித்தென்பால் தென் திருப்பேரே என்று இன்று அப்பக்குடத்தான் கோயிலடி என்று வழங்கும் அப்பக்குடத்தானை பாடுகிறார். மலைநாட்டு திருப்பதிகளிலே திருவாட்டாறு என்று வழங்கப்படும் திருத்தலத்தில் அனந்த பத்மநாபன் கிடந்த கோலத்தில் காட்சி தருகின்றார். இந்த திருப்பதி வாட்டாற்றின் கரையிலே அமைந்துள்ளது. அதை பாடுகின்ற ஆழ்வார் அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேன் காழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே இருள் தருமாஞாலத்துள் இனிப்பிறவியான் வேண்டேன் மருளாழி நீ மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே. மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருப்பதிகளிலே அங்கு ஓடுகின்ற ஆறுகளையும் அருவிகளையும் அதன் நாயகனையும் இதுகாரும் கண்டோம். இந்த புண்ணிய நதிகளிலே தீர்த்தமாடி அதன் கரையிலே கோவில் கொண்டிருக்கும் கோவிந்தனை புகழ்ந்து பாடி வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். திருமால் திருவடிகளே சரணம்.